எனக்கு என்னமோ இந்த கொலை Mr. Indrajit, I am Devanathan, Special Branch. Hello. இந்திரஜித், இவங்களை அடையாளம் தெரியுதா? இதுக்கு முன்னால இவங்கள பார்த்ததில்ல? பார்த்துருக்கலாம், ஞாபகம் இல்லை. ஏய் கம் ஆன் மேன், 2 நாளுக்கு முன்னாடி எல்லாரும் எதிரில் உனக்கு ஸ்டேஜ்ல முத்த கொடுத்தா ஞாபகம் இல்லைன்னு பொய் சொல்லாத. பொய் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. பை தி வே, கொஞ்சம் மரியாதை கொடுத்து பேசுனீங்கன்னா நல்லா இருக்கும். மிஸ்டர் தேவநாதன், நான் ஒரு நாளைக்கு 100கணக்கான பெண்களை சந்திக்கிறேன். சில பேர் முத்தம் கொடுக்குறாங்க, கன்னத்தை பிடிச்சு கிள்றாங்க. எல்லாரையும் ஞாபகம் வச்சுக்க முடியுமா சொல்லுங்க? சந்தியாவை ஞாபகம் இருக்கா? இன்னைக்கு ஈவினிங் எங்க இருந்தீங்க? ஷோவில். ஷோ நடுவில் 8:30 மணிக்கு 30 நிமிஷம் இன்டர்வல் விடுறாங்கல்ல, அப்போ எங்க இருந்தீங்க? கிரீன் ரூம்ல. கூட யாராவது இருந்தாங்களா? இல்ல, தனியா தான் இருக்கிறது வழக்கம். தனியா இருந்தது சாட்சி இருக்கா? நான் இருந்தேங்கிறதுக்கு சாட்சி கொண்டு வரேன், நீங்க இல்லைங்கிறதுக்கு சாட்சி கொண்டு வரீங்களா? லுக், என்னால 100 சாட்சி கொண்டு வர முடியும். Do you want that? What do you mean? Just what I say, Inspector. இதெல்லாம் என்கிட்ட எதுக்காக கேட்குறீங்கன்னு புரியல. சத்து போன 2 பொண்ணுங்க உங்க ஃபேன்ஸ், உங்களோட நெருங்கி பழகிருக்காங்க. ஒரே மாதிரி நடந்த 2 கொலை, அது உங்க ஷோ இன்டர்வல் டைம்ல. நீங்க இந்த ஊருக்கு வந்த பிறகு தான் இதெல்லாம் ஆரம்பிச்சது. உங்களை கேட்கலன்னா வேற யாரை கேட்கறது? ஷட் அப் இன்ஸ்பெக்டர், மைண்ட் யுவர் ஃபூலிஷ் டங். கொஞ்சம் விட்டு இவர்தான் கொலைகாரன் சொல்லுவீங்க போல இருக்கு. சார், கொலை நடந்துட்டு யார் கொலைகாரன் போய் கண்டுபிடிங்க. கண்டுபிடிக்கிறது நம்மளுக்கு தெரியும், நீங்க சொல்லிக் கொடுக்க வேண்டாம். ஜென்டில்மேன், ப்ளீஸ் காம் டவுன். கங்காதர், கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? டாக்டர் பிரசாத், இது ஒரு வழக்கமான விசாரணை. சார், விசாரிக்கிறதுக்கு ஒரு முறை இருக்கு. அவர் ஒரு கலைஞர். இந்த மாதிரி டார்ச்சர் பண்ண அவரால் எப்படி ஷோ நடத்த முடியும்? அவரை நம்பி நான் எவ்வளவு பணம் போட்டுருக்கேன் தெரியுமா? ஓகே, சாரி. நீங்க வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நீங்க போலாம். தேவை இருந்தா 100 பேர் சாட்சி கொண்டு வர முடியுமா? சார், ஒரு 5 நிமிஷம் அந்த இந்திரஜித்தை தனியா என் கூட லாக்அப்ல விடுங்க. கதற உண்மையை ஒத்துக்க வைக்கிறேன். நோ, அதுக்கு பேர் விசாரணை இல்லை கங்காதர். அப்போ என்னதான் பண்றது? என்ன பண்றது? வெயிட் பண்ணலாம். ஆமா, நீங்க வெயிட் பண்ணிட்டே இருங்க. அவன் ஊர்ல இருக்கிற ஒரு பொண்ணா கொலை பண்ணிட்டே போட்டோம். நீங்க விரல விட்டு 1 2 3 உங்க பாட்டுக்கு எண்ணிட்டே போங்க. அடா போங்க சார். டாக்டர் அம்மாவா? அவங்க ஒரு கேஸ் விஷயமா வெளியே போயிருக்காங்க, வரதுக்கு ரொம்ப லேட் ஆகும். முதல் கொலைக்கும் இந்த கொலைக்கும் சம்பந்தம் இருக்கு. 2 கொலையும் ஒரே ஆள் தான் செஞ்சிருக்கான். சந்தேகமே இல்லை, அவன் ஒரு சைக்கோபேத். சந்தியா கொலையில ஒரே ஒரு வெட்டு தான் இருந்தது. ஆனா இந்த பொண்ணு பல இடத்துல வெட்டியிருக்கான். அவன் வெறி அதிகமாயிருச்சு. எல்லாருக்கும் பாதுகாப்பு கொடுக்கறது பிராக்டிக்கலா முடியாத காரியம். சின்ன வயசு பொண்ணுங்க ராத்திரி நேரத்துல தனியா இருக்கக்கூடாது. ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன். ஹலோ,
சுந்தர் பேசுகிறேன். நோ, தயவு செஞ்சு நிறுத்திடாத. நான் சொல்கிறத கொஞ்சம் பொறுமையோடு கேளு. உன்னை என்னால் புரிஞ்சிக்கவே முடியல திவ்யா. ஒரு நிமிஷம் சந்தோஷமாக நீயே என்னை தேடி வர்ற, அடுத்த நிமிஷம் காரணமே இல்லாமல் கோச்சிக்கிற. என்னை யார் தப்பாக நினச்சாலும் நான் கவலைப்பட மாட்டேன் திவ்யா. ஆனால் நீ மட்டும் என்னை தப்பாக நினைக்கக்கூடாது. ஏன்னா நான் உன்னை, எஸ், ஐ லவ் யூ. நீயும் என்னை காதலிச்சா என்னை விட சந்தோஷப்படுறது வேற யாருமே இருக்க முடியாது. உன்னோட பதிலுக்காக நாளைக்கு சாயங்காலம் 7 மணிக்கு சிட்டி லைப்ரரியில் காத்துக்கிட்டு இருப்பேன். திவ்யா, இங்கே வந்த? ஏன்? பெங்களூர்ல வேற எவ்வளோ நல்ல இடம் இருக்கு, அங்க போலாம். வண்டி எடு, இங்க வேணாம். போட்ல ஒரு ரவுண்ட் போயிட்டு வரலாம். எனக்கு போட்டிங் ரொம்ப பிடிக்கும். ஐ டோன்ட் லைக் இட். வாட்? இங்க எனக்கு தண்ணியை கண்டால பிடிக்காது. வேற எவ்வளவு நல்ல இடம் இருக்கு. இது தவிர டூரிஸ்ட் வர இடம் வேற எங்கேயாவது போலாம். வண்டி எடு. ப்ளீஸ் ப்ளீஸ், நல்லா இருக்கும். அப்புறமா வேற எங்காவது போலாம். வேணாம்னு சொன்னா கேளேன். வண்டி எடு, வண்டி எடு, வண்டி எடு. இல்ல, நான் வரமாட்டேன். எனக்கு போட்டிங் போகணும். ஒரு விஷயம் வேணாம்னு சொன்னா விட்டு தொலைய. பொம்பளைங்க, you're bloody eccentrics, you know. வேணாம் வேணாம். Look, I'm sorry. உனக்கு போட்ல தானே போகணும். வா. வேற எங்கேயாவது போலாம். ஏன் போட்ல போகணும்? ஏன்? வா. வேண்டாம். உங்களுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு நான் தெரிஞ்சுக்கணும்ல. அப்பதானே கல்யாணத்துக்கு அப்புறம் சந்தோஷமா இருக்க முடியும். இன்னைக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். You're a moody man.